ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கிரிக்கெட்டை பற்றின முக்கியமான தகவலை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டினுடைய 19வது ஐபிஎல் சீசனில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய கேப்டன் சுப்மன் கில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ரவிச்சந்திரன் அஸ்வின் பேசியிருக்கிறார். இந்த முறை T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் சுப்மன் கில் கடைசி நேரத்தில் நீக்கப்பட்டார். அவர் அதிரடியாக பார்த்தீங்கன்னா விளையாட முயற்சி செய்யும் பொழுது தனது விக்கெட்டை தொடர்ந்து இழந்து வந்தார். இதன் காரணமாக அதிரடி முடிவு எடுக்கப்பட்டு அவர் நீக்கப்பட்டார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தொடரில் சுப்மன் கில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடிய 600க்கும் மேற்பட்ட ரன்கள் எடுக்கும் பொழுது அவரால் இந்தியா T20 அணிக்கு மீண்டும் திரும்பி வர முடியும். இந்திய கிரிக்கெட் வாரியமும் அவர் திரும்பி வருவதை விரும்புகிறது. இது குறித்து ரவிச்சந்திரன் அஸ்வின் பேசும் பொழுது, சுப்மன் கில்லை அகமதாபாத் மைதானத்தில் அவுட் செய்வது இப்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமாகிவிட்டது. அங்கு அவர் ஒரு டான் போல மாறிவிட்டார். அதனால் அவர் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் அவருடைய இடத்தில் இருந்தால் மீண்டும் மைதானத்திற்கு சென்று ரன்கள் அடிக்க வேண்டும் என எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன். நீங்கள் அதிக ரன்கள் எடுப்பது மட்டுமே உங்களுடைய இடத்தை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கான ஒரே சிறந்த வழி. அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய சிறந்த பேட்ஸ்மேனாக இருப்பார். சுப்மன் கில் ஸ்ட்ரைக் ரேட்டை மனதில் வைத்து விளையாடும் பொழுது அவுட் ஆகிறார். அவர் அதை மனதில் இருந்து எடுத்துவிட்டு அவருடைய இயல்பில் விளையாடினால் அவரிடம் என்ன ஷாட் இல்லாமல் போகிறது. அவரிடம் எல்லாமே இருக்கிறது. எனவே ஸ்ட்ரைக் ரேட் குறித்து கவலைப்படாமல் அவர் விளையாட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சுப்மன் கில் ஒரு டான். அந்த தம்பி நான் சொல்றதை மட்டும் செய்தால் போதும், திரும்ப இந்திய அணிக்கு வரலாம் என்று பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே அறிவுரைகளானது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இந்த ஐபிஎல் சீசனில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய கேப்டன் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா பின்பற்ற வேண்டும். மனதில் எந்த ஒரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா வைத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டை மனதில் வச்சுட்டு தான் அவர் சரியாக விளையாடாமல் அந்த விளையாட்டில் கவனச்சிதறல்கள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தவிர்ப்பாரா, அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு நுழைவாரா, இவர் எப்படி பார்த்தீங்கன்னா விளையாட போகின்றார் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.